நான் தவசி தங்கச்சி சாந்தி பேசுறேன் டாக்டர். அன்னைக்கு மறுபடியும் ஃபிட்ஸ் வந்திருக்கு. மூச்சு திணறல் அதிகமா இருக்கு டாக்டர். கொடுத்தேன் டாக்டர். கொடுத்ததுக்கு அப்புறமா அதிகமா தான் இருக்கு. வாங்க டாக்டர், சீக்கிரமா வாங்க. என்ன என்னம்மா விசாலம், என்னம்மா என்ன பண்ணுது? என்னங்க நான் படிக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. கண்ணனை இருட்டிட்டே வருது. அப்படிலாம் சொல்லாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் வந்துட்டு இருக்காருமா, தைரியமா. ஏம்மா என்ன தேடிட்டு வரம்மா? டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம்? என்னங்க எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? அண்ணா மலைய பார்க்கணுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. என்ன தெரியல, எனக்கு அம்மாக்கத்தை பார்க்கணும் போல இருக்கு. என் புள்ள சிவாவை தான் பார்க்கல. நான் வளர்த்த பொண்ணு அண்ணாமலை சாகரத்துக்கு முன்ன அவளை ஒரு தடவை பார்த்துட்டாங்க. கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்களா? அண்ணி சொன்னாங்களே, போலையா? எங்கே? என்னண்ணே, அண்ணாமலையை பார்க்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க, எங்கன்னு கேக்குறீங்க? பெத்த தகப்பன் காரியத்துக்கு அண்ணாமலை கூப்பிட போய் நான் அவமானப்பட்டு வந்தது போதாதா? நாம் என்னதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் அந்த ஆள் அண்ணாமலை அனுப்ப போகிறதில்ல. திரும்ப எதுக்கு நாங்கள் போச்சலைங்க? அண்ணா, அண்ணி இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சா நிச்சயமாக அண்ணாமலை வந்து பார்க்குண்ணே. இந்த நிலைமையிலே அந்த ஆள் அனுப்பலண்ணா அவன் மனுஷனே இல்லைண்ணே. டே, எல்லாம் தெரியும், நீ போடா. அண்ணே, ஏன்னு நீ புரிஞ்சுக்காம பேசுகிற? இது பாரு, நம்மால உலகநாதங்கிட்ட அண்ணாமலை பட்ட அவமானம் போதும், மேற்கொண்ட வசிக்கப்பட வேண்டாம். என்னண்ணே நீங்க? அண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இப்ப போய் அண்ணாமலை உலகநாதன் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. போங்கண்ணே, போய் கூட்டிட்டு வாங்க. அங்கிள், ஆன்ட்டி கூப்பிடுறாங்க.
என்ன என்ன விஷாலம்? என்னம்மா? ஆ? அண்ணாமலை வந்துட்டாளா? அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சூர்யா, உன் ஃப்ரெண்டு கார் இன்னும் வரலையே, எப்படி போற? இன்னைக்கு அவ லீவு. அப்புறம் பஸ்ல போறேன். பஸ்ல போறியா? அப்பாவை இன்சல்ட் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்பா காலையில இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் உன்னை இரிட்டேட் பண்ணல, டிராப் பண்றேன்னு சொல்றேன். இட்ஸ் ஓகே, நானே போய்க்கிறேன். போய் கார்ல ஏறு. வேணாம்ப்பா. கார்ல ஏறுன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் வாங்க. மாமா, ஏன் மாமா அங்கேயே நின்ட்டீங்க? உள்ள வாங்க. எப்படி மாமா இருக்கீங்க? என்ன? அம்மா, எங்க போற? அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்காத, புரியுதா? பார்கவி, அண்ணாமலை எங்க? ரூம்ல உண்டு, விளக்கிட்டே. வேண்டாம். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏன் திரும்ப திரும்ப வந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். வேற வழி இல்லாம வந்திருக்கேன். விசாலம் ரொம்ப முடியாம படுத்திருக்கா. நினைவு தப்பி போய் உயிர் போராடிக்கிட்டு இருக்கா. டாக்டரை கூட்டி வந்து காட்டணும். அவர் கையை வச்சிட்டார். கடைசியா அண்ணாமலை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சின்ன குழந்தையிலிருந்து ஒரு தாயா தோளில் போட்டு வளர்த்தவும் மாப்பிள்ள. அவள் கடைசி ஆசை நிறைவேற்றிங்க மாப்பிள்ள. உயிருக்கு போராடிட்டு இருக்கவகிட்ட அண்ணாமலை ஏதோ வந்துட்டா அதோ வந்துட்டான்னு எவ்வளவு நாள் தான் சமாதானம் சொல்ல? உயிர் போற வரைக்கும் சொல்லு. உயிர் அவ்வளவு சீக்கிரத்தில் போகக்கூடாது மாப்பிள்ள. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு சாமி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாப்பிள்ள. இங்க பாரு, இப்ப நீ முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க டைம் வேஸ்ட். அண்ணாமலை வரலன்னா விசாலத்துக்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இது ஒரே ஒரு தடவை அண்ணாமலை அனுப்பி வைங்க மாப்பிள்ள. யோ, என்னையா அது? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணாமலை அண்ணாமலை அவ பேரைய ஜெபிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணாமலை யாரு? என் பொண்டாட்டி, என் பொண்ணுக்கு அம்மா. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்டுல குப்பை கொட்டிட்டு இருக்கதான். கண்ட நோயாளிங்களை கூட்டு போய் ஷோ காட்டுறதுக்கு இல்ல, புரியுதா? போ. இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, உன் பொண்டாட்டி பொழைச்சா பொங்கல் வை, செத்த அள்ளி போடு. போயா.
வள்ளி. எப்படி இருக்கீங்க வள்ளி. அண்ணாமலை ஏய் அவளை கூட்டி போ. மூடுறா வாய் மூடு. அண்ணாமலை கூப்பிடு போ. ஏன் போங்கற இல்ல. என்ன தள்ளுற நீ வள்ளி ஏய் நீ எங்கடி போற ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வா வாடி